வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முதலீட்டாளரோட பயணத்தை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் நம்பர்ஸ், டேட்டாவை பத்தின ஒரு விஷயம் இல்ல. இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதாவது அடிப்படை பகுப்பாய்வுங்கிற ஒரு கலைக்கு பின்னாடி இருக்கிற கதையை புரிஞ்சுக்கிறத பத்தினது. ஆமாங்க, இது ஒரு கிளாஸ் மாதிரி நினைக்காதீங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. முதலீடு பண்றதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தேடி போன ஒருத்தரோட கதை இது. நம்ம கதையோட ஹீரோ அர்ஜுன். அவரை மாதிரியே நம்மள பலரும் நம்மளோட பெரிய பயணங்களை ஒரு நோட்புக், ஒரு கப் காஃபியோட தான் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? வாங்க, அவரோட பயணம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். அர்ஜுனோட தேடல் என்னவா இருந்துச்சு? அவசர அவசரமா பணம் சம்பாதிக்கணுங்கிறது இல்ல. அதுக்கு பதிலா ஒவ்வொரு பிசினஸும் எப்படி வேலை செய்யுதுன்னு ஆழமா புரிஞ்சுக்கணும். அதுதான் அவரோட நோக்கம். அவரோட இந்த தேடலை எங்கிருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், அதாவது என்பிஎஃப்சிஸ்ல இருந்து. அவர் எப்படி ஒவ்வொரு கம்பெனியா அலசி ஆராயறாருன்னு நாமளும் கூடவே இருந்து கத்துக்கலாம். அவரோட லிஸ்ட்ல முதல்ல வர்றது யாருன்னா, இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய கன்சூமர் லோன் கொடுக்கிற நிறுவனம். லட்சக்கணக்கான மக்களோட தேவைகளை இது எப்படி பூர்த்தி பண்ணுது, அது மூலமா எப்படி வளருதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ். இவங்களோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் இந்தியால வளர்ந்து வர்ற மிடில் கிளாஸை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டது தான். அவங்களுக்கு தேவையான நுகர்வோர் கடன்கள், பர்சனல் லோன், கிரெடிட் கார்டுன்னு எல்லாத்தையும் டிஜிட்டல் வழியில ரொம்ப ஈஸியா கொண்டு போய் சேர்த்தாங்க. அர்ஜுன் வெறும் கதையை மட்டும் பார்க்கல, நேரா நம்பர்ஸையும் செக் பண்ணாரு. கடன் வளர்ச்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நிகர வட்டி வரம்பு, அதாவது என்ஐஎம், அதுவும் நல்லா இருக்கு. ரொம்ப முக்கியமா வாராக்கடன், அதாவது என்பிஏ, அது ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா அர்ஜுன் முற்றிலும் வேறொரு கம்பெனியை கையில் எடுக்கிறாரு. கன்சியூமர் லோன்ஸ்ல இருந்து இப்ப நேரா இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருக்கிற டிரான்ஸ்போர்ட் துறைக்கு ஃபைனான்ஸ் பண்ற ஒரு நிறுவனத்தை பத்தி ஆராயறாரு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ். இவங்க ட்ரக் டிரைவர்ஸ், சின்ன சின்ன டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு லோன் கொடுக்கறாங்க. இவங்களோட மிகப்பெரிய பலமே கிராமப்புறங்கள்ல இவங்க வச்சிருக்கிற அந்த நெட்வொர்க் தான். இதுதான் இவங்களுக்கு மத்தவங்களால அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாத ஒரு போட்டி நன்மையை கொடுக்குது. இந்த பாயிண்ட் தான் அர்ஜுனுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான இன்சைட். பொருளாதாரம் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, அத்தியாவசிய பொருட்கள் போயிட்டு வர்றது நிக்கவே நிக்காது. அதனால ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட பிசினஸ் மாடல் ரொம்பவே ஸ்டேபிள் ஆனது. அடுத்ததா சோழமண்டலம் நிறுவனத்தை பார்க்கும்போது அர்ஜுனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவங்க கடன் கொடுக்கிற விஷயத்துல ரொம்ப டிசிப்ளின்டா இருக்காங்க. இதுல இருந்து அவர் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, சில நேரங்கள்ல ரொம்ப வேகமா வளர்றதை விட நிதானமா பாதுகாப்பா வளர்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ அர்ஜுன் அவரோட அனாலிசிஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. ஒரே செக்டார்ல இருக்கிற 2 கம்பெனிகளை ஒப்பிட்டு பார்க்கறாரு. இப்படி செய்யும்போது தான் நமக்கு இன்னும் ஆழமான புரிதல் கிடைக்கும். பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன், அதாவது பிஎஃப்சி மற்றும் ஆர்இசி லிமிடெட். இந்த ஆர்இசி நிறுவனம் முன்னாடி ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் இருந்துச்சு. இந்த 2 கம்பெனிகளும் இந்தியாவோட பவர் செக்டாரை தாங்கி பிடிக்கிற ரெட்டை தூண்கள் மாதிரி. பாத்தீங்கன்னா 2க்குமே அரசாங்கத்தோட வலுவான ஆதரவு இருக்கு, நல்ல டிவிடெண்டும் கொடுக்கறாங்க. கடைசியா ரொம்ப வருஷமா இயங்கிட்டு வர சுந்தரம் ஃபைனான்ஸ் அனலைஸ் பண்ணும்போது அர்ஜுன் ஒரு முக்கியமான உண்மையை கத்துக்கிட்டாரு. வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பல வருஷமா மக்கள் நம்பிக்கையும் நிதி ஒழுக்கத்தையும் காப்பாத்துறது தான் ஒரு கம்பெனியோட மிகப்பெரிய சொத்து. இவ்வளவு நேரம் அர்ஜுன் கடன் கொடுக்கிற கம்பெனிகளை பத்தி தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். முற்றிலும் வேற ஒரு பிசினஸ் மாடலா அவர் பார்க்கறாரு. இந்த கம்பெனியை நேரடியா எந்த பிசினஸும் பண்ணல, ஆனா ரொம்ப அமைதியா செல்வத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாமா? பஜாஜ் ஹோல்டிங்ஸ் இது ஒரு ஹோல்டிங் கம்பெனி. இவங்க நேரடியா யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி சூப்பரான கம்பெனிகள்ல முதலீடு செஞ்சு அந்த பங்குகளை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கம்பெனியோட மதிப்பை கணக்கிட அர்ஜுன் அதோட நிகர சொத்து மதிப்பு, அதாவது என்ஏவி, அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ, டிவிடெண்ட் வருமானம், இதையெல்லாம் செக் பண்றாரு. இதுதான் அர்ஜுனோட யுரேகா மூமெண்ட். ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பு அது நேரடியா பண்ற பிசினஸ்ல மட்டும் இல்ல, அது முதலீடு செஞ்சு வச்சிருக்கிற மத்த நல்ல கம்பெனிகளோட வளர்ச்சியிலயும் இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இவ்வளவு ஆராய்ச்சிக்கு பிறகு முதலீட்டோட உண்மையான ரகசியம் என்னன்னு அர்ஜுன் கண்டுபிடிக்கிறாரு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். அப்போ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா வெறும் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கறது இல்ல. ஒவ்வொரு கம்பெனிக்கும் பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. அந்த கதைய, அந்த கம்பெனியோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அனாலிசிஸ். கடைசியா அர்ஜுன் ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான சில கேள்விகளை கண்டுபிடிச்சாரு. ஒரு கம்பெனியோட கஸ்டமர்ஸ் யாரு? அவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க? நாளைக்கு பொருளாதாரம் மோசமானா தாங்குவாங்களா? மத்தவங்கள விட இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள்ல தான் முதலீடோட வெற்றியே இருக்கு. சோ அர்ஜுனோட இந்த பயணம் மூலியமா நாம என்ன கத்துக்கிறோம்? முதலீடுங்கிறது வெறும் பங்குகளை வாங்குறது விக்கிறது மட்டும் இல்ல, அது இந்த உலகத்தையே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி.
ஒவ்வொரு கம்பெனிக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. சரி, இப்போ நீங்க அடுத்து எந்த கம்பெனியோட கதைய தெரிஞ்சுக்க போறீங்க? இந்த பகுப்பாய்வு முழுக்கவும் உங்களுடைய கத்துக்கிறதுக்காக மட்டும்தான். எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க.